தற்பொழுது இலங்கையினுடைய மின் கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் மின் கட்டணத்தை பாவிக்கின்ற நபர்கள் உங்களுக்கான மின் கட்டணத்துடைய தொடர்பான விடயங்கள் தற்பொழுது பட்டியலிடப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் 180 அலகுகளுக்கு மேலதிகமாக பாவிக்கின்ற மின் பாவனையாளர்களுக்குத்தான் இந்த அதிகரிப்பு, அதாவது 18% மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்குது. தற்பொழுதைய ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருட்களுடைய விலை மற்றும் உலக எண்ணெய் கொள்வனவு, எண்ணெய் விற்பனையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், ஈரான் அமெரிக்காவுடனான யுத்தம், இதன் அடிப்படையில் இலங்கையினுடைய மின் கட்டணம் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்குது. எனினும் இந்த அதிகரிப்பானது தற்பொழுது குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு, அதாவது நடுத்தர மற்றும் வறிய பொதுமக்களுக்கு, குடும்பங்களில் இருக்கிற பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இந்த மின் கட்டண அதிகரிப்பானது இடம்பெற்றிருக்குது. உண்மையாக இந்த மின் கட்டண அதிகரிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மின் கட்டணம், இலங்கையுடைய மின் கட்டணமானது 30 யூனிட்ஸாகத்தான் கால்குலேட் பண்ணப்படும். அதாவது 30 அலகுகள், பிறகு 60 அலகுகள், அதை தொடர்ந்து 90 அலகுகள், அதை தொடர்ந்து 120 மற்றும் 150 180ன்னு சொல்லி இவ்வாறான அலகுகளில் மின் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் இந்த பொறுத்த வரைக்கும் முதல் 30 அலகுகளில் இருக்கிற உங்களுக்கு மின் கட்டணங்களில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்று சொல்லியும், அதே மாதிரி 60 அலகுகளை பாவிக்கின்றவர்கள், 30 60 அலகுகளை பாவிக்கின்றவர்கள் முதலாவது பட்டியலில் இருப்பீங்கள். இந்த பட்டியலில் உங்களுக்கு எந்த ஒரு மின் கட்டண அதிகரிப்பு எதுவுமே இடம்பெறாது என்று சொல்லியும், அதை தொடர்ந்து இருக்கின்ற நபர்கள், அதாவது இரண்டாவது பட்டியலில் இருந்தால் கூட அவர்களும் 180 யூனிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மின்சாரத்தை பாவிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் இந்த விலை அதிகரிப்பினால் ஏற்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து மேலதிகமாக 180 யூனிட்ஸுக்கு மேலதிகமாக பாவிக்கின்ற நபர்களுக்குத்தான் உங்களுடைய மின் கட்டணம் 18% அதிகரிக்கப்படும். இந்த 18% என்று சொல்லப்படுவது உங்களுடைய மின்சார, ஏற்கனவே இருக்கின்ற மின்சார அலகுகளுடைய யூனிட் ப்ரைஸில் 18% அதிகரிக்கப்படும். உதாரணமாக நீங்கள் உங்களுடைய மின்சார கட்டணம் 180 அலகுகளிலிருந்து 210 அலகுகளாக வருகின்ற போது உங்களுக்கு ஏற்கனவே வந்த மின்சார கட்டணத்தினுடைய அளவானது 9,500 ரூபாய் கிட்ட இருக்கும். அது தற்பொழுது 11,330 ரூபாயாக மாற்றியமைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 18% அதிகரிப்பு, 1,700 ரூபாய் உங்களுக்கு 18% அதிகரிப்பு கொண்டு வந்திருக்கு. சரி, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 240 அலகுகள் உங்களுக்கு ஏற்கனவே மின்சார பாவனை கடந்த மாதம் வந்திருக்குன்னு சொன்னால், அவர்கள் அதே அளவை இந்த மாதமும் பாவிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அதற்கான மின்சார கட்டணமாக ஏற்கனவே 12,100 ரூபாயாக இருந்த தொகை இப்பொழுது 14,330 ரூபாயாக அதிகரிக்கப்படுது. இதன் மூலம் 18% அதிகரிப்பு உங்களுடைய பழைய பில்லில் இருந்து 2,110 ரூபாய் வழங்கப்படுது. இது தொடர்பாக இது மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 270 அலகுகளை பாவிக்கின்றவர்களுக்கு 14,600 இருந்த மின்சார கட்டணம் 17,300 அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 300 அலகுகள் அதற்கு மேலதிகமாக இருக்குமா இருந்தால் உங்களுடைய பழைய மின்சார கட்டணம் 17,000 இருந்த மின்சார கட்டணம், மாதாந்த கட்டணம் தற்பொழுது 20,000 விட அதிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே மின்சார கட்டணம், உங்களுக்கு மின்சார மந்த்லியும் உங்களுடைய மின்சார பட்டியலுடைய பெறுமதி 6,420 ரூபாய்க்கு குறைவாக வருகின்ற உங்களுக்கு மின்சார பில், கரண்ட் பில் 1,420 ரூபாயை விட குறைவாக இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தற்பொழுது மின்சார கட்டண அதிகரிப்பால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால், உங்களுடைய மின்சார கட்டணம் கடந்த மாதங்கள் உங்களுக்கு வந்திருக்க மின் பாவனையுடைய கட்டணத்தொகை 6,450 ரூபாயை விட மேலதிகமாக வருகின்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த 18% மின்சார அதிகரிப்பு இருக்கும் என்று சொல்லியும், இதுவும் கடந்த இந்த எரிபொருளுடைய விலை, உலக சந்தையில் கச்சா எரிவாயுகளுக்கான விலையில் ஏற்பட்ட அதிகரிப்புகள், இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் தற்பொழுது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டு சொல்லப்படும். இது பெரும்பாலும் நடுத்தர மற்றும் உயர்வர்க்க மக்களுக்கும் மற்றும் தொழிற்சாலைகள், ஏனைய மின்சாரத்தை அதிகமாக பாவிக்கின்ற வீடுகளுக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது மின்சாரம் தொடர்பாக, மின்சார விலை பற்றிய தொடர்பான புதிய அறிவிப்பு உண்டு. இவ்வாறான புதிய அப்டேட்ஸை தெரிஞ்சு கொள்றதுக்கு சசிஎஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு